வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கொழும்பு மாநகர சபை முதல் அமர்வு இன்று ஆரம்பம். ஸ்ரீலங்காவின் மனித உரிமை மீறல் விடயத்தில் கவனம் செலுத்தும் சர்வதேசம். மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் விஜயத்தின் பின் ஏற்பட போகும் திருப்பம். இஸ்ரேல் மற்றும் ஈரானில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவித்தல். தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிப்பு. தமிழர் தாயக கடற்பரப்புகளில் காலநிலை தொடர்பாக சிவப்பு எச்சரிக்கை. கடற்றொழிலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். மகாராஷ்டிராவில் திடீரென இடிந்த பாலம். சுற்றுலா பயணிகள் 6 பலி. இந்தியாவில் தொடரும் உயிரிழப்புகள். அமெரிக்க படைகள் முழு பலத்துடன் ஈரானை தாக்கும். ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி தேர்தலை தொடர்ந்து இன்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கொழும்பு மாநகர சபை அதன் முதல் அமர்வுக்காக இன்று கூடியுள்ளது. மேல் மாகாண உள்ளூராட்சி மன்ற ஆணையாளரின் வர்த்தமானி அறிவிப்பின் பிரகாரம் ஆரம்ப அமர்வு இன்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது. நகர மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த அமர்வின் முதல் பணியாக புதிய நகரபிதா மற்றும் துணை நகரபிதா பதவிகளுக்கான தேர்வு இடம்பெறவுள்ளது. கடந்த தேர்தலில் எந்தவொரு கட்சியும் பெரும்பான்மையை பெறாத நிலையில் அதிக ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக கொழும்பு மாநகர சபையில் ஆசனங்களை பெற்ற ஏனைய அரசியல் கட்சிகளின் ஆதரவை பெறும் வகையில் பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தன. உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி 48 ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி 29 ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி 13 ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 5 ஆசனங்களையும் கைப்பற்றியிருந்தன. இதனை தவிர ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 4 இடங்களையும், சுயேட்சை குழு 3 இடங்களையும், சர்வஜன அதிகாரம் 2 இடங்களையும், ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு 2 இடங்களையும் பெற்றுள்ளன. 117 ஆசனங்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்ட கட்சி ஒன்று குறைந்தது 59 ஆசனங்களை பெற வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் சூழ்நிலையை எதிர்கொண்டு இரு நாடுகளினதும் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பு குறித்து ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சகம் தொடர்ந்து விழிப்புடன் இருப்பதாக தெரிவித்துள்ளது. எந்தவொரு இலங்கையர்களுக்கும் அவர்களின் பாதுகாப்பு குறித்து ஏதேனும் கவலை ஏற்பட்டால் அவர்கள் தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் என்று ஸ்ரீலங்காவின் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துணை அமைச்சர் அருண் கேமச்சந்திரா அறிவித்துள்ளார். இஸ்ரேலில் தங்கியுள்ள இலங்கையர்கள் தொடர்பான தகவல்களை பெறுவதில் சிரமமுள்ள இந்த நாட்டில் வசிக்கும் உறவினர்கள் இருந்தால் அவர்கள் இதுகுறித்து வெளியுறவு அமைச்சை தொடர்பு கொண்டு தீர்வு காணலாம் என்று அருண் கேமச்சந்திரா கூறியுள்ளார். நேற்று தினம் அதிகாலை இஸ்ரேலிய பகுதிகளான பட்டாம்பாங் மற்றும் ராமத் கான் மீது ஏவுகணை தாக்குதல்களால் கட்டிடங்களுக்கு ஏற்பட்ட சேதம் காரணமாக இலங்கையர்கள் இருவருக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதன்படி அவர்கள் தங்கியுள்ள இடங்களுக்கு நிமல் பண்டார நேரில் சென்று அவர்களின் நலம் விசாரித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் அபிவிருத்தி குறித்து கவனம் செலுத்தும் சர்வதேசம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை மீறல் விடயத்திலும் கவனம் செலுத்தி வருகின்றது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 23ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் 26ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் அவர் யாழ்ப்பாணம், திருகோணமலை மற்றும் கண்டிக்கும் விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் அவர் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க, பிரதமர் ஹருணி அமரசூரிய, சில அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் சிவில் சமூக குழுக்களை சந்திப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வுகளுக்கு முன்னர் அவரது இந்த விஜயம் அமைகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாநகர சபைக்கான முதல்வர் தெரிவுகள் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் முதல்வராகவும் ஜனநாயக தேசிய கூட்டணியின் உறுப்பினர் பிரதி முதல்வராகவும் பிரேரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 21 உறுப்பினர்களை கொண்டுள்ள வவுனியா நகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு 11 ஆசனங்கள் தேவை. அந்த வகையில் சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக தமிழ் கட்சிகளினால் புரிந்துணர்வு உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டிருந்தது. அதற்கமைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பெற்றுக்கொண்ட 4 ஆசனங்களும், தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட 3 ஆசனங்கள், ஐக்கிய மக்கள் சக்தி 2 ஆசனங்கள், ஜனநாயக தேசிய கூட்டணியின் 1 ஆசனம், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1 ஆசனம் என 11 ஆசனங்கள் கைவசம் உள்ளது. எட்டப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில்
சார்பில் தெரிவு செய்யப்பட்டிருந்த முன்னாள் நகர சபை உறுப்பினரும் ஆசிரியருமான சுந்தரலிங்கம் காண்டிபன் முதல்வராக பெயரிடப்படவுள்ளார். ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் பரமேஸ்வரன் கார்த்திபன் பிரதி முதல்வராக பெயரிடப்படவுள்ளார். இந்த நிலையில் குறித்த கூட்டு ஆட்சிக்கு அமைக்க தேவையான 11 ஆசனங்கள் உறுதியாகியுள்ள நிலையில் இன்று எதிர்பார்த்தபடி இந்த கூட்டே ஆட்சி அமைக்கும் என நம்பப்படுகின்றது. ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த பலாலி கிழக்கு அருள்மிகு ஸ்ரீராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பொதுமக்கள் வழிபாடு செய்ய உத்தியோகபூர்வமாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஆலய சூழலில் உள்ள பகுதியான பலாலியில் இருந்து மக்கள் வெளியேறியதை தொடர்ந்து அந்த பகுதி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த நிலையிலேயே இன்று முதல் மக்கள் அங்கு சுதந்திரமாக செல்வதற்கு ராணுவத்தினர் உத்தியோகபூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளனர். அந்த வகையில் நேற்றைய தின நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், ராணுவ அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் ஆலயத்துக்கு விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குள் புனரமைக்கப்பட்டு வரும் மீசாலை அல்லறை வீதியின் தரம் குறித்து பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் புனரமைப்பு வேலைகள் சாவகச்சேரி உப நகரபிதா கிஷோரினால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வீதியின் புனரமைப்பின் தரம் தொடர்பில் புனரமைப்பின் போது பின்பற்றப்படுகின்ற நடைமுறை தொடர்பிலும் பொதுமக்களால் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் கடந்த 14ஆம் தேதி குறித்த வீதிக்கு சென்ற சாவகச்சேரி உபநகரபிதா கிஷோர் மற்றும் உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் வீதி புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டதோடு மக்களோடு கலந்துரையாடினர். வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் தொழில்நுட்ப உத்தியோகத்தரோடு கலந்துரையாடி அப்பகுதி மக்களை உள்ளடக்கிய கண்காணிப்பு குழு ஒன்றினை உருவாக்கிய பின்னர் வீதி புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். அதுவரை புனரமைப்பு வேலைகள் நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் இதனை மீறி புனரமைப்பு பணிகள் தொடரப்பட்டது. இந்த நிலையில் குறிப்பிட்ட வீதிக்கு சென்ற உப நகரபிதா கிஷோர் மற்றும் உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதம பொறியியலாளரை தொடர்பு கொண்டு வீதி புனரமைப்பின் குறைபாடுகள் தொடர்பில் சுட்டிக்காட்டி மக்களை தெளிவுபடுத்தி கண்காணிப்பு குழு ஒன்றினை அமைக்குமாறு கேட்டதோடு அதுவரை புனரமைப்பு உடனடியாக நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து புனரமைப்பு பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டதோடு இன்று காலை அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. தமிழதாயகத்தின் கடற்பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான எச்சரிக்கையையும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலையினால் சில ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் குறித்த ஆறுகளை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதன்படி களுகங்கை, மாகுருகங்கை மற்றும் குடாகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் புத்தளம் முதல் மன்னார், காங்கேசன்துறை வழியாக முல்லைத்தீவு வரையிலான கடற்கரையோர பகுதிகளில் காலநிலை மாற்றம் குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் இன்று பிற்பகல் 2:30 மணி வரையில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் மறு அறிவித்தல் வரை இந்த பகுதிகளில் கடல்சார் மற்றும் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு அமைய மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் மகாராஷ்டிரா புனே மாவட்டத்தில் உள்ள இந்திராயணி ஆற்றின் மீதுள்ள பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பலர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த சம்பவமானது பிரபல சுற்றுலா தலமான குண்டமாலாவில் நேற்று மாலை 3:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வந்த நிலையில் திடீரென பாலம் இடிந்து விழுந்தது. இதில் 6 சுற்றுலா பயணிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். புனே அருகே குந்தமாலா பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பருவமழை தொடங்கிவிட்ட நிலையில் பரவலாகவே மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. அதே நேரம் சில இடங்களில் கனமழை பொழிவதனால் மக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். இந்த குந்த்மாலா என்பது பிரபலமான சுற்றுலா தலமாகும். குறிப்பாக மழைக்காலங்களில் இங்கு அதிக அளவிலான மக்கள் வருகை தருவது வழக்கம். பாலம் இடிந்து விழுந்த போது சுமார் 15 முதல் 20 சுற்றுலா பயணிகள் பாலத்தின் மீது இருந்ததாகவும் அவர்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதுவரை 8 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் சிலர் பாலத்தின் அடியில் சிக்கியிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. சுமார் 4 தொடக்கம் 5 வருடங்களுக்கு முன்புதான் இந்த பாலம் புதுப்பிக்கப்பட்டதாகவும் இருப்பினும் அப்போதே இந்த பாலத்தின் கட்டமைப்பில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததாகவும் அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்தனர். இதற்கிடையே ஏர் இந்தியா விமான விபத்தில் 241 பேர் உயிரிழந்தது. இந்தியாவை மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகத்தையே நிலகுலிய வைத்துள்ள நிலையில் மீண்டும் ஒரு இழப்புச் சம்பவம் இந்தியாவில் பதிவாகியுள்ளது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
அமெரிக்கா மீது ஈரானின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் எதிராக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதல் அற்புதமானது என்றும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஏவுகணை தாக்குதல் தொடர்ந்தால் தெஹ்ரான் பற்றி எரியும் என்றும் எச்சரித்துள்ளார். ஈரான் எந்த வகையிலும் தங்களை தாக்கினால் அமெரிக்க ஆயுதப்படைகளின் முழு பலமும் வலிமையும் இதற்கு முன் கண்டிராத அளவுக்கு ஈரான் மீது பாயும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை காலை ஈரான் மீது இஸ்ரேல் திடீர் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசியது. பரஸ்பர தாக்குதல்கள் தொடர்பதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே ஈரான் அணு ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று தனது அறிவுரையை கேட்டிருக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஈரானின் பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்தையும் தெஹ்ரான் அருகே உள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு சுத்திகரிப்பு நிலையத்தையும் இஸ்ரேல் தாக்கியது. இதற்கிடையில் அமெரிக்காவுடனான 6வது சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தையை ஈரான் ரத்து செய்தது. இஸ்ரேலிய ஏவுகணை ஒன்று ஈரான் குடியிருப்பு கட்டிடத்தை தாக்கியதில் 29 குழந்தைகள் உட்பட குறைந்தது 60 பேர் கொல்லப்பட்டனர். இரு தரப்பினரும் தாக்குதல்களை தொடர அச்சுறுத்தி வரும் நிலையில் உலக தலைவர்கள் கட்டுப்பாட்டுடன் செயல்படுமாறு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கொழும்பு மாநகர சபை முதல் அமர்வு இன்று ஆரம்பம். ஸ்ரீலங்காவின் மனித உரிமை மீறல் விடயத்தில் கவனம் செலுத்தும் சர்வதேசம். மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் விஜயத்தின் பின் ஏற்பட போகும் திருப்பம். ஸ்டேல் மற்றும் ஈரானில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவித்தல். தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிப்பு. தமிழர் தாயக கடற்பரப்புகளில் காலநிலை தொடர்பாக சிவப்பு எச்சரிக்கை. கடற்றொழிலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். மகாராஷ்டிராவில் திடீரென இடிந்த பாலம். சுற்றுலா பயணிகள் 6 பலி. இந்தியாவில் தொடரும் உயிரிழப்புகள். அமெரிக்க படைகள் முழு பலத்துடன் ஈரானை தாக்கும். ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.